பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். கோபிகை பெண்களே, ஒரு மனதுடன் நீங்கள் செய்த பூஜையில் மகிழ்ந்தேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? சக்தி வடிவமான கௌரி மாதா, நன்மை தருபவளே, நாங்கள் விரும்புவதை தூய்மையுடன் பூஜை செய்வது பலனை விரும்பித்தானே? ஹே மாதா, சர்வமங்கள சௌபாகியவதியே, சகலருக்கும் சௌபாகியத்தை தருவது நீ அல்லவா?
எங்கள் அன்னையே, ஆசைகளை சொல்ல தயங்கும் பேதை பெண்கள் எதிர்பார்ப்புடன் விரதம் இருந்து உரிய பலனை வேண்டுகிறோம். நல்ல புருஷனை மணக்க தவம் இருந்து தடை பல வந்தாலும் நீங்கள் வென்று ஸ்ரீ சங்கர பகவானுக்கு மாலையிட்ட மங்கை அல்லவா? அதை போல ஆர்வமுள்ள எங்கள் வேட்கையும் விரும்பியவனை மாலையிடுவது. அவரவர் ஆசையை அவரவர் மனம் மட்டுமே அறியும். எந்த அளவுக்கு நீங்கள் பகவான் சங்கரரை விரும்பினீர்களோ அதை போல ஆர்வமுடன் அன்புக்குரியவனை மாலையிடுவதற்கு பூஜித்தோம். அம்மா, எங்களுக்கு அருள் வழங்கு. கன்னிப் பெண்கள் விரும்புவது இயல்பு. இயல்பறிந்து உளம் கனிந்து வரம் வழங்கு. எழுந்திரு ராதாராணி. ராதே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பிரியமுள்ள ஜெகன் மாதா, புரியும் உங்கள் எண்ணம். நீங்கள் விரதம் இருந்தது உலகத்துக்காக, கன்னியர்களின் நலனுக்காக. மனித குலம் பயன்பெற வேண்டும் என்று மண்ணிற்கு வந்தீர்கள். ஏன் மாதா, தாங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் அங்கம் அல்லவா? அது மட்டுமா அவருக்கு இணையல்லவா? அதனால்தான் இந்த கோபிகை பெண்களின் கூட்டத்தில் இருந்து தங்களை இங்கே வரவழைத்தேன். அன்னையே, இந்த கோபியரின் உள்ளங்கள் ஸ்ரீ கிருஷ்ணனை பதியாக அடைய விரும்புகின்றன. தாங்களும் மானிட பெண்ணாக இருந்து என்னை பூஜிக்க வேண்டுமா? பூஜித்ததற்கு பலன் உண்டல்லவா? மறுக்க முடியுமா? அதனால் தெய்வ மரபுகளை எட்டி வரம் வழங்கத்தான் வேண்டும். தாங்கள் விரும்பி வந்து என்னை கேட்பது எல்லா பிறவியிலும் தொடர்வது. சைத்திர மாத வளர்பிறை சமயத்தில் பிருந்தாவனத்தின் ராஜமண்டலத்தில் இங்குள்ள கோபிகை பெண்களோடு ஸ்ரீ கிருஷ்ணருடன் தங்கள் ராசலீலை நிகழ்ந்து நிறைவு பெறுக. ஆம், இதயத்துக்குள் இருக்கிறதை நான் அறிவேன். யாருடைய மனது யாரை விரும்புகிறது அதையும் கூட நான் நன்கு அறிவேன். உளமாற உங்களை வாழ்த்துகிறேன். எண்ணம் போல் உங்கள் வாழ்வு விரைவில் அமையப் போகிறது என்ற நம்பிக்கையுடன் விரும்பிய கணவனை பெற விரதம் இருங்கள். நான் விரும்பிய கணவனை நான் அடைந்தது போல் நீங்களும் அடையப் போகிறீர்கள். என் வாக்கு தவறியதே கிடையாது.